கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இது எங்கள் தம்பி பொண்ணு. திருமணம் ஆகி 1 year ஆச்சு, குழந்தை இல்லைன்னு சொன்னாங்க. நான் இங்கே ப்ரேயருக்கு வந்து ஜெபிச்சுட்டு போ, உனக்கு நிச்சயமாக குழந்தை பிறக்கும்னு சொன்னேன். அதே போல் அவள் வந்தால் ஜெபிச்சுட்டு போனப்போ அந்த பொண்ணு கன்சீவ் ஆகி இப்போ இந்த பொண்ணு தான் பிறந்திருக்கு. அது மாத்திரம் இல்லை, வீடு உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சு. அந்த ப்ராப்ளத்துலேருந்து இடம் வாங்கி விற்றுட்டு அதை வாங்கி ஆண்டவர் இப்போ வீடு வாங்கவும் கிருபை செய்துக்கிறார். கர்த்தருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரமும் நன்றி எடுத்து ஏசப்பாக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வீட்டு பத்திரத்தை எடுத்துன்னு வந்து ஐயா கையில் கொடுத்து நான் ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். 15 வருஷமாக எங்கள் வீடு விற்கலை. ஆனால் ஐயா கிட்ட நான் பத்திரம் கொடுத்துட்டு போனேன். மாதமே எங்கள் வீட்டில் வந்து வீடு சேல்ஸ் ஆகிடுச்சு. வீடு நான் விற்கவும் ஏசப்பா உதவி செஞ்சார். கோடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நிலையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பங்களுக்கு, தெய்வத்திற்கு பயப்படுகிற குடும்பங்களுக்கு ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார்? முதலாவது, தெய்வத்திற்கு பயப்படுகிற குடும்பங்கள் ஐஸ்வர்யமுள்ள குடும்பங்களாக திகழும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இரண்டாவது, ஒரு குடும்பம் தெய்வத்திற்கு பயந்து வாழ்கிறதா இருந்தால் அந்த குடும்பம் வர்த்திக்கிற குடும்பமாய் இருக்கும். அவனுடைய சந்ததி வர்த்திக்கிற குடும்பமாய் இருக்கும். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 115, 13, 14 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுக்கு சந்ததி வர்த்திப்பு இல்லாமல் இருந்தால், உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உன் சந்ததியை நான் வர்த்திக்க பண்ணுவேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவங்களா இருந்தாலும் சிறியவங்களா இருந்தாலும் வசதியானவங்களா இருந்தாலும் ஏழைகளா இருந்தாலும் அவர்களையும் அவர்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். உங்களுக்கு ஒருவேளை சந்ததி வர்த்திப்பு இன்னும் கிடைக்கவில்லை, எனக்கு திருமணமாகி இத்தனை வருஷங்கள் ஆகிறது, இன்னும் எனக்கு ஒரு கற்பத்தின் கனி இல்லை என்று ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு வந்திருந்தீர்களே, ஆனால் இன்றைக்கு கற்பம் சம்பந்தப்பட்ட அத்தனை சாபங்களை ஆண்டவர் முறிக்கிறார். உன்னுடைய கற்பம் சம்பந்தப்பட்ட அத்தனை வியாதிகளை ஆண்டவர் பிடுங்கி எறிகிறார். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா சொன்னதை சொன்னபடி செய்வார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உன் சந்ததியை ஆண்டவர் வளர்த்தே ஆவார். உனக்கு ஒரு நல்ல சந்ததியை ஆண்டவர் கட்டாயம் கொடுப்பார். சங்கீதம் 128:6 சொல்லுகிறது, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பாய். யாருக்கு சொல்றாருன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்லிட்டு கீழே ஒரு பட்டியல் போட்டிருக்கிறாரு. அந்த பட்டியலில் தான் இந்த வார்த்தை இருக்கிறது, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதான வாழ்வையும் காண்பாய். உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்கிறதற்கு ஆயுசு மட்டும் இருந்தால் போதாது. ஆயுசு இருந்தாலும் உன் பிள்ளைகளுடைய கற்பம் திறந்தாதான் பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்க முடியும். இல்லாவிட்டால் பிள்ளைகளோடு அந்த சந்ததி நின்றுவிடும். அல்லாவிட்டால் உன்னோடு கூட அந்த சந்ததி நின்றுவிடும். சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அத்தனை பேருடைய கற்பங்கள் அடைக்கப்பட்டிருக்கும். ஏதோ ஒரு சாபம் அந்த குடும்பத்தில் இருக்கும். அதன் நிமித்தம் அந்த கற்பங்கள் மொத்தமாக அடைக்கப்பட்டிருக்கும். சில நேரங்களில் அந்த குடும்பத்தில் வந்து எல்லாரும் கதறி கொண்டிருப்பார்கள், ஐயோ என் தங்கச்சி குழந்தை இல்லை, அண்ணனுக்கு குழந்தை இல்லை, அக்காவுக்கு குழந்தை, யாருக்கும் குழந்தை இல்லை. இன்றைக்கு எத்தனை பேர் பிள்ளை செல்வம் இல்லாமல் சந்ததி வர்த்திப்பிற்காக எதிர்பார்த்து கொண்டு வந்திருக்கிறீர்களோ, உங்களுடைய குடும்பம் கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பமாக இன்றைக்கு ஒப்புக்கொடுங்கள். அறியாத நாட்களிலே தெரியாமல் செய்த பாவங்களுக்காக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். ஒருவேளை உங்களுடைய மூதாதையருடைய தவறுகளும் குற்றங்களும் அக்கிரமங்களும் இருந்தால், ஆண்டவரே என்னுடைய மூதாதையருடைய சாபங்களை நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரே, நான் சுமக்க தேவையில்லை என்று சொன்னீரே, என் குடும்பம் இன்றைக்கு கற்பத்தின் கனி இல்லாமல் சாபத்தோடு இருக்கிறது, என் மூதாதையருடைய சாபங்களை சுமந்து தீர்த்ததற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு கிளைம் பண்ணுங்க, உன்னுடைய சாபங்கள் எல்லாம் மாறும். உன்னுடைய சரீரத்தில் ஏதாவது பலவீனங்கள் இருந்து உனக்கு கற்பம் தங்காவிட்டால், ஆண்டவரே இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னீரே, என்னுடைய கற்பப்பையை புதிதாக்கி தாரும். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவர் கற்பப்பையை புதிதாய் மாற்றுவார்.
இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், கற்பம் சம்பந்தப்பட்ட அத்தனை வியாதிகளையும் ஆண்டவர் இன்னைக்கு பிடுங்கி எறிகிறார். தீராத உதிரப்போக்குக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறார். கர்ப்பப்பையில காணப்படுகிற நீர்க்கட்டிகள், கர்ப்பப்பையில காணப்படுகிற ஃபைப்ராய்டு கட்டிகள், சாக்லேட் கட்டிகள், கேன்சர் கட்டிகள் அத்தனையும் ஆண்டவர் இன்றைக்கு பிடுங்கி எறிகிறார். அடைக்கப்பட்டிருக்கிற கற்பத்தில் உள்ள டியூபுகளை ஆண்டவர் இன்றைக்கு திறந்து விடுகிறார். காரணம், ஆண்டவருக்கு பயப்படுகிற குடும்பத்தினுடைய சந்ததியை நான் வர்த்திக்க பண்ணுவேன், சந்ததியை வர்த்திக்க பண்ணுவேன். எத்தனை பிள்ளைகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கண்ணீரோடு இருக்கிறீர்களோ, இல்லாவிட்டால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இல்லை என்று கண்ணீரோடு இருக்கிறீர்களோ, இன்றைக்கு இந்த வசனத்தை பிடித்த ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், கர்த்தருடைய கற்பங்களை இன்றைக்கு திறப்பேன் என்று சொல்லுகிறார். அது அவருக்கு ஒரு லேசான காரியம். ஆண்டவர் பரலோகத்திலிருந்து திரவியத்தை அனுப்பும் பொழுது அவள் புத்திர பாக்கியத்தினாலே திருப்தி அடைகிறாளாம். வாசிக்கலாம், சங்கீதம் 17:14 வாசிப்போமா? அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர், அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருள்களை தங்கள் குழந்தைகளுக்காக வைக்கிறார்கள். அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம், சனிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் மாதம் சென்னையில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். சாட்சி சொன்ன ஒரு சகோதரர், ஒரு பெரிய அதிகாரி, சில மாதங்களுக்கு முன்பாக அன்பரின் பாதத்தில் மீட்டிங்காக நானும் என்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் காரில் இருந்து இறங்கி உள்ளே வரும்பொழுது லிஃப்ட் பக்கத்திலேயே அந்த அதிகாரி நின்று கொண்டிருந்தார். எப்படியும் அந்த இடத்துல வந்து லிஃப்ட் வழியாக தான் நான் ஏறி போவேன்னு சொல்லி பல மணி நேரமாக எங்களுடைய வருகைக்காக அவர் காத்து கொண்டிருந்தார். எப்படியாவது இன்னைக்கு ஐயாட்ட ஜெபம் பண்ணிடணும், ஏன்னா மீட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு ஜெபம் பண்ணணும்னா க்யூ பயங்கரமாக இருக்கும். இவர் ஒரு பெரிய அதிகாரி, எப்படியாவது இந்த முறை ஐயாட்ட ஜெபம் பண்ணி ஆகணும்னு சொல்லி அந்த லிஃப்ட் பக்கத்திலே நின்று கொண்டிருந்தார். அவசரமாக நான் உள்ளே போகிறேன், கையை பிடிச்சிக்கிட்டார். ஒரே வார்த்தை தான் சொன்னார், என் பிள்ளை அமெரிக்காவில் இருக்கிறா, இன்னொரு பிள்ளை ஆஸ்திரேலியா ஏதோ ஒரு கண்ட்ரி சொன்னார். 2 பொம்பளை பிள்ளைங்க உண்டு, 2 பிள்ளைகளுடைய கற்பங்களும் அடைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப மனவேதனையா, பிள்ளைகளுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி நல்ல தேசத்தில் நல்ல வேலை நல்ல ஐஸ்வர்யம் எல்லாம் இருக்குது, ஆனால் சந்ததி இல்லை. என் மனசு ரொம்ப வேதனையாக இருக்குதுயா, அதனால தான் வந்து ஜெபம் பண்ணிட்டு போக நான் வந்தேன். அதே லிஃப்ட் பக்கத்தில் நின்று ஆண்டவர் ஒரே வார்த்தை சொன்னார், பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய். இன்றைக்கு கர்த்தர் உன் பிள்ளைகளுடைய கற்பத்தை திறக்கும்படி, அவர்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் அவர்களுடைய கற்பத்தை ஆண்டவர் இன்னைக்கு திறக்கிறாரு. பரலோக திரவியத்தினால உன் பிள்ளைகளுடைய கற்பத்தை ஆண்டவர் இன்றைக்கு நிரப்புறாரு. ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வித்தியாசத்தில் 2 பேரும் கன்சீவ் ஆகிருக்கிற நல்ல செய்தி உங்களுக்கு வரும் சொல்லி நான் டக்குன்னு ஜெபம் பண்ணிட்டு நான் லிஃப்ட்டில் ஏறி மேலே மீட்டிங் போயிட்டேன். அவர் பொறுமையாக இருந்து அதன் பிறகு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு போயிட்டார். சாட்சி நேரத்தில் அவர் வந்து சொன்ன காரியம், ஐயா சொன்னது போல ஆண்டவர் ஸ்தானாதிபதிகள் மூலமாக சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி இப்போ என் 2 பிள்ளைகளும் கன்சீவ் ஆகி ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் பிள்ளைத்தாச்சியாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஸ்டீஃபனால் நடந்த காரியம் அல்ல, அந்த தகப்பன் பல மணி நேரம் ஜெபத்திற்காக காத்திருந்தார். இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணும் ஊழியக்காரனோட சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அவருடைய ஜெபத்தை நம்முடைய ஜெபத்தையும் கேட்டு ஆண்டவர் அற்புதம் செய்வார். நம்பிக்கை. சில நேரங்களிலே தடைகள் உடைக்கப்படுவதற்கு ஊழியக்காரர்கள் மூலமாக சில வார்த்தைகள் வரும், அந்த வார்த்தைகள் போய் தடைகளை உடைச்சி அற்புதங்கள் நடக்கும். என் அன்பு சகோதரரை சகோதரிகளே, நீங்கள் ஒரு நாளும் ஊழியக்காரருடைய ஜெபத்தை மாத்திரம் நம்பிக்கொண்டு இருக்கக்கூடாது. நீங்கள் ஜெபிக்க வேண்டும், ஊழியர்கள் உங்களுக்கு ஜெப உதவி செய்வார்கள். நீங்கள் ஜெபிக்காமல் ஊழியர்களிடத்தில் மட்டும் ஜெபிச்சா கூட அற்புதம் நடக்காது. நீங்கள் ஸ்டீஃபன் இடத்துல மட்டும் ஜெபிக்கணும்னு நினைக்கக்கூடாது, நீங்கள் ஜெபிக்கணும், கூட ஜெப உதவி உங்களுக்கு தேவைப்படும். பவுல் நடனம், அப்போல்லாம் நீர் பாய்ச்சணும் அப்படின்னா நீங்கள் ஜெபிக்கணும், ஊழியர்கள் உங்களுக்கு சப்போர்ட் ஜெப உதவி நீர் பாய்ச்சல் கொடுப்பாங்க. வாய்க்க செய்கிறவர் விளைய செய்கிறவர் கர்த்தர். ஊழியக்காரன் வாய்க்க செய்ய முடியாது, விளைய செய்ய முடியாது, எல்லாம் ஆண்டவர் தான் செய்வார். ஆண்டவர் செய்ய நினைத்த காரியத்தை செய்வதற்கு அவருக்கு ஒரு ஸ்தானத்தில் ஒரு ஸ்தானாதிபதி தேவை. அதற்காகத்தான் ஆண்டவர் ஊழியர்களை வைத்திருக்கிறார். எல்லா ஊழியர்களிடத்திலும் வல்லமையின் வரங்கள் இருக்கிறது. எல்லாருக்கும் கர்த்தர் அந்த கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ஆள் பார்த்த ஆண்டவர் வரங்களை கொடுக்கிறவர் அல்ல, எல்லாரையும் இயக்குகிறவர் ஒரே ஆவியானவர். எனவே ஊழியர்களை அந்த ஊழியர்கிட்ட அதற்கு, இந்த ஊழியர்கிட்ட இதற்கு அப்படி அல்ல. எல்லா ஊழியரிடத்திலும் வரங்கள் இருக்கிறது. அதை செயல்படுத்தும் பொழுது நீங்களும் சேர்ந்து அவர்களோடு இணைஞ்சு ஜெபம் பண்ணீங்கன்னா இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய எல்லா கற்பத்தை திறப்பார், உங்களுடைய எல்லா அவமானத்தை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. 3வது, கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பம்
கிருபை பெற்ற குடும்பம். சங்கீதம் 103:17 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போம். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும், அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பம், தெய்வ பயமுள்ள குடும்பங்கள் கிருபை பெற்ற குடும்பங்கள். முதலாவது ஐஸ்வர்யம் நிறைந்த குடும்பங்கள், இரண்டாவது வர்த்திக்கிற குடும்பங்கள், மூன்றாவது கிருபை பெற்ற குடும்பங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கிருபை இல்லைன்னா இந்த உலகத்தில் நீங்கள் உயிரோட வாழ முடியாது. இன்றைக்கு நீங்கள் நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் அழியாமல் இருக்கிறதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை. இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டுமானாலும் உங்களுடைய பரிசுத்தத்தை பேஸ் பண்ணி ஒரு காரியம் நடக்கணும்னா நடக்காது. கிருபை என்றால் தகுதி இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஈவுதான் அந்த கிருபை. அந்த கிருபையை எந்தெந்த குடும்பங்கள் சுதந்திரித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த குடும்பங்களிலே தேவனுடைய மகிமை அற்புதங்களை செய்யும். இப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பங்கள்ல கிருபை நிறைஞ்ச குடும்பமா அது இருக்குன்னு வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலே, அவருக்கு பயந்த குடும்பங்களின் மேலும், அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிறதா. கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பங்கள் மேலே தேவ கிருபை தங்கி இருக்கும். அந்த கிருபை உன் அழிவிற்கு நீங்களாக்கி பாதுகாக்கிற கிருபை. மரியாளுடைய குடும்பம் கிருபை பெற்ற குடும்பம். எனவே தான் தேவதூதன் வந்து மரியாளை சந்தித்து வாழ்த்தும் பொழுது, கிருபை பெற்றவளே வாழ்க, நீ ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்ப பிறப்பும் ஆசீர்வதிக்கப்பட்டதாயிருக்கும். கிருபை பெற்ற குடும்பம் இயேசு கிறிஸ்துவுடைய குடும்பம். இயேசு கிறிஸ்துவுடைய குடும்பத்தை போல உன்னுடைய குடும்பத்தை கிருபை பெற்ற குடும்பமாக ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். நோவாவின் குடும்பம் ஒரு கிருபை பெற்ற குடும்பம். ஆதியாகமம் 6:8 சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைச்சபடியினாலே தான் நோவாவும் அவனுடைய முழு குடும்பமும் பேழைக்குள்ளே பாதுகாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. கிருபை இருந்துச்சுன்னா நீங்களும் உங்க பிள்ளைகளும் எவ்வளவு பெரிய அழிவு வந்தாலும் அந்த அழிவின் மத்தியிலே இயேசு என்கிற பேழைக்குள்ளே நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். அன்றைக்கு முழு உலகமும் அழிக்கப்படும் பொழுது கிருபை பெற்ற குடும்பமாகிய நோவாவுடைய குடும்பத்தை மாத்திரம் பாதுகாக்க ஆண்டவர் பேழையை உண்டு பண்ணினார். அந்த பேழையில நோவா, அவருடைய மனைவி, அவருடைய 3 மகன்மார்கள், 3 மருமகள்கள், மொத்தம் 8 பேர் தான் அந்த குடும்பம். அந்த முழு குடும்பமும் கிருபை பெற்ற குடும்பமாக இருந்தபடியினாலே பாதுகாக்கப்பட்டது. பெரிய ஜலப்பிரளயத்துக்கு பாதுகாக்கப்பட்டது. தெய்வத்திற்கு பயப்படுகிற பயம் ஒரு குடும்பத்தில் இருந்தா கிருபை பெற்ற குடும்பமாக அந்த கிருபை இருக்கும் பொழுது நடக்காத நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கும். கிருபையை பேஸ் பண்ணி பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் நடக்கும். இன்னைக்கு ஒருவேளை பிள்ளைகளுக்கு வயது அதிகமாகியும் திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய கண்களில் தயவு கிடைக்கப்பெற்று கிருபையினால உன் பிள்ளைகளுடைய திருமணங்களை நிறைவேற்றி தருகிறார். கிருபை பெற்ற குடும்பமாக கர்த்தர் மாற்றுகிறார். 4வதாக தெய்வத்திற்கு பயப்படுகிற ஒரு குடும்பம் ஆரோக்கியம் நிறைந்த குடும்பமாயிருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் சிலர் சொல்லுவாங்க, நித்தமும் சீக்கு வியாதி, அப்பா சுகமாய் வர்றதுக்குள்ளால பிள்ளைக்கு வர்றதுக்குள்ளால அம்மா, மாற்றி 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 ஒருவர் மாற்றி ஆஸ்பத்திரியும் கையும் மாத்திரையும் கையும் மெடிக்கல் ஸ்டோரும் கையுமா, டெஸ்ட்டும் கையுமா, லேபும் கையுமா அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பத்தை ஆரோக்கியமான குடும்பமாக ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். வாசிக்கலாம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4:2 வாசிப்போமா? ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். குடும்ப அங்கத்தினருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் தங்கி இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு பயப்படுகிற உங்கள் குடும்பத்தின் மீது நீதியின் சூரியன் உதிக்குமா? என்னென்ன காரியத்தில் நீதி கிடைக்கல, கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் ஆண்டவருக்கு பயந்தா ஆண்டவர் உங்களுக்கு நீதியின் சூரியனை உங்களுக்காக ஒதுக்க பண்ணுவார். நீதியின் சூரியன் உங்களிடத்தில் ஒதுக்கும் பொழுது உங்களுக்கு சாதகமாக ஜட்ஜ்மெண்ட் அமையும். எத்தனை பேர் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறீங்களோ எல்லா கோர்ட்டு கேஸையும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சாதகமாக மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீதியின் சூரியன் உதிக்கிறது மாத்திரமல்ல, அவர்கள் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் தங்கி இருக்கும்.
இன்னைக்கு உங்கள் இருதயத்துக்கு கீழே ஆரோக்கியத்தை ஆண்டவர் வைக்க போகிறார். உங்கள் செட்டைகளின் கீழ், உங்களுடைய லங்ஸுக்கு கீழ், உங்களுடைய லிவருக்கு கீழே எந்தெந்த உறுப்புகள் பாதிப்புக்குள்ளால் இருக்கிறீங்களோ, கர்த்தருக்கு பயப்படுகிற, தெய்வத்திற்கு பயப்படுகிற பயத்திற்கு உங்களை விட்டு கொடுங்க. உங்கள் முழு குடும்பமும் ஆரோக்கியம் நிறைந்த குடும்பமாய் மாறும். உங்களுடைய சரீரத்தில் இனி ஆரோக்கியம் தங்கி இருக்குமா? ஆரோக்கியம் வந்து வந்து போகிறது மாதிரி அல்ல, ஆரோக்கியம் தங்கி இருக்கும். நிரந்தர சுகம், ஆண்டவர் கொடுக்கிற சுகம் நிரந்தர சுகம். அந்த ஆரோக்கியம் தங்கி இருக்கும். மறுபடியும் புறப்பட்டு கொளுத்த கன்றை போல நீங்கள் வளருவீங்களா? நீங்கள் எவ்வளோ வயசானவங்களாக இருந்தாலும் பரவாயில்லை, உன் வயது திரும்ப வயது போல, வாலிப வயது போல ஆண்டவர் மாற்றுவார். எனக்கு உங்கள் சரீரத்தில் என்னென்ன வியாதி இருக்கிறதோ அத்தனை வியாதிகளையும் ஆண்டவர் மாற்ற இன்றைக்கு இந்த இடத்தையே ஒரு பெதஸ்தா குளத்தின் அனுபவத்திற்கு நேராக ஆண்டவர் கொண்டு வந்து விட்டார். உங்கள் எல்லாருடைய சரீரத்தில் உள்ள வியாதியை மாற்றி, சகல வியாதிகளையும் மாற்றி ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு அனுப்ப விரும்புகிறார். எத்தனை பேருடைய சரீரத்தில் எனக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆச்சு, எனக்கு இருதயம் அடைச்சிருக்கு, இல்லைனா இருதயத்தில் ஓட்டை இருக்குது, என் பிள்ளைக்கு இருதயத்தில் ஓட்டை இருக்குது, கவலையே படாதீங்க. இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் நோ ரிப்பேர். ஆண்டவர் எனக்கு ரிப்பேரே வேண்டாம், ஹார்ட்டை நீங்கள் ரிப்பேர் பண்ண வேண்டாம். டாக்டர் இடத்துல போனால் ஹார்ட் ரிப்பேர் பண்ணுவாங்க, வால்வு போயிருக்கா வால்வு மாற்றுவாங்க, ஹார்ட்டில் ஓட்டை இருக்கா ஓட்டையை மூடுவாங்க, இல்லைன்னா சின்ன அடைப்பு இருக்குதா அடைப்பை எடுத்து விட்டுருவாங்க. இப்படி தான் மருத்துவர்கள் செய்வார்கள். ஆனால் ஆண்டவரிடத்தில் சொன்னால் புதிய இருதயத்தை மாற்றுவார். அல்லேலூயா. ஆமாம், ஃபேஸ் மேக்கர் மாற்றப்பட்டிருக்கிற இருதயத்தை எல்லாத்தையும் இன்றைக்கி ஆண்டவர் புதிய இருதயமாக மேக் பண்ணி இன்றைக்கி இந்த நிமிஷத்தில் ஆண்டவர் பொருத்தி அனுப்புவார். முதுகுத்தண்டு பலவீனத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்பைனல் கார்டை ஆண்டவர் புதுசாக மாற்றுவார். அது அவருக்கு லேசான காரியம், அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமல்ல. என்னுடைய லங்ஸ் ஃபெயிலியர் ஆகிருக்கா? ஆண்டவரத்தில் கேளுங்க, ஆண்டவர் என்னுடைய லங்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, என்னுடைய 2 லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, என்னுடைய கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஆண்டவரே எனக்கு அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவரத்தில் கேளுங்க, அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவர். உனக்கு 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகிருந்துச்சுன்னா 2 கிட்னியும் ஆண்டவரால் புதுதாக மாற்ற முடியும். அல்லேலூயா. அவருக்கு அது லேசான காரியம். மருத்துவர்கள் நினச்சாச்சுன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, கிரியாட்டின் லெவல் அதிகமாகிடுச்சுன்னா வாரத்துக்கு 2 நாள் வந்து நீங்கள் டயாலிசிஸ் பண்ணுங்க அப்படின்வாங்க. ஆண்டவரிடத்தில் போயிட்டாச்சுன்னா நோ டயாலிசிஸ், ஸ்ட்ரைட்டாக 2 கிட்னியும் புதுசாக மாற்றிட்டாருன்னா டயாலிசிஸ்க்கு அவசியமே இல்லை. அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி என்ன வியாதியாக இருந்தாலும், வீசிங் வியாதியோ, டிபி வியாதியோ, சைனஸ் வியாதியோ, இல்லைன்னா தோல் வியாதிகளோ, ஹெச்ஐவி வியாதி இருந்தால் கூட நீங்கள் இன்றைக்கி ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம். இனி ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்திற்கு என்ன ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் இன்றைக்கும் உனக்கு அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. நிறைய பேருடைய சரீரத்தில் சுகர் வியாதி உண்டு, அநேகருடைய சரீரத்தில் பிபி உண்டு, கொலஸ்ட்ரால் உண்டு. எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி உன் குடும்பமே ஆரோக்கியமுள்ள ஒரு குடும்பமாக, வியாதி நிறைந்த குடும்பம் இல்லை, ஆரோக்கியம் நிறைந்த குடும்பமாக ஆண்டவர் இன்னைக்கு உங்களை மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. அன்பான ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நம்பிக்கையோடு என் பிள்ளைங்க வந்து என் குடும்பம் கட்டப்பட வேண்டுமே என்று நிற்கிறார்களே, எந்தெந்த குடும்பத்தில் வறுமையோடும் பஞ்சத்தோடும் கடனோடும் வாழ்கிற பிள்ளைகளுடைய எல்லா கடன் பிரச்சனைகளை பிடுங்கி அறிவீராக, தரித்திரங்கள் பிடுங்கி அறியப்படுவதாக. எங்கள் அப்பாவுடைய பெரிய கிருபையினால என் பிள்ளைகளின் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் உள்ள பிள்ளைகளாக மாறுபவர்களாக, இவருடைய கைவிட்டு போன செல்வங்கள், கை நழுவி போன செல்வங்கள் அத்தனையும் மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக, சந்ததி விரிவாக்கம் உண்டாவதாக. எந்தெந்த பிள்ளைகள் கற்பத்தின் கனிக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினாலே பரலோக திரவியத்தை இன்றைக்கு அவர்கள் கற்பத்திலே அனுப்புவீராக. சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்கி மகிழ்ச்சியாய் வீட்டில் குடியிருக்க பண்ணுவீராக. என் பிள்ளைகளுடைய கற்பத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் பிடுங்கி எறியப்படட்டும். தடைபட்டிருக்கிற திருமணங்கள் நடக்கட்டும். பிரிந்து போன குடும்பங்கள் இணையட்டும். இளவயதின் விதவைகள் வாழ்வார்களாக. வாழ்விழந்து கிடக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை கொடுப்பீராக. இனி அவர்கள் வாழ்க்கை படுவார்களாக. கர்த்தருடைய கரம் அதை செய்து முடிக்கிறதற்காக உமக்கு நன்றி. எந்தெந்த பிள்ளைகள் கிருபையை போக்கடித்தார்களோ, கிருபையின் வரங்களை இழந்தார்களோ, அத்தனை பேருக்கும் மறுபடியும் இழந்து போன வரங்களை மறுபடியும் தருவீராக. வல்லமையோடு வரங்களோடு ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற கிருபையை இவர்களுக்கு நீர் தருவீராக. இவர்கள் நோவாவுடைய குடும்பம் கிருபையால் பொதிந்து பாதுகாக்கப்பட்டது போல அழிவிலிருந்து இவர்கள் ஒவ்வொருடைய குடும்பமும் பாதுகாக்கப்படுவதாக.
விபத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார்களாக, இயற்கையின் சீற்றங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவார்களாக. என் பிள்ளைகளும் குடும்பமும் இனி நோவாவின் குடும்பத்தை போல பாதுகாக்கப்படுவார்களாக. கிருபை இவர்கள் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் இருக்கட்டும். அதன் நிமித்தருடைய குடும்பம் இயேசு என்கிற பேழைக்குள்ளால பொதிந்து கொள்ளப்படட்டும். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதிலே ஓடி சுகமாய் ஒளிந்து தங்கியிருப்பான் என்று சொன்னீரே. இவருடைய குடும்பம் இயேசு என்கிற பேழைக்குள்ளே சுகமாய் தங்கி இருக்கட்டும். இவர்கள் ஒவ்வொருடைய குடும்பமும் ஆரோக்கியம் நிறைந்த குடும்பமாக மாற்றித்தாரும். ஒவ்வொருடைய சிரசிலே இப்பொழுது நம்முடைய கிருபையின் கரம் வைக்கப்படுவதாக, சுகமளிக்கிற கரம் வைக்கப்படுவதாக. அது எப்பேற்பட்ட மரணத்திற்கு ஏதுவான வியாதியா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே மறைந்து போவதாக. இவர்கள் சட்டைகளின் கீழ், சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கு கீழ் ஆரோக்கியம் தங்கி இருப்பதாக. மறுபடியும் புறப்பட்டு கொளுத்த கண்டை போல வளருவார்களாக. வீட்டில் வியாதியோடு படுத்து கிடக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு தெய்வீக சுகத்தை தார், இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். மும்பை மக்களுக்கு ஒரு நற்செய்தி. மும்பையில் தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை 2026 நடைபெறும் நாள் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை காலை 9:30 மணி முதல். நடைபெறும் இடம் தேவனின் அன்பு ஜெபகோபுரம், நம்பர் 211, செகண்ட் ஃப்ளோர், ஷிட்டிஜ் எமினன்ஸ், மதுகுந்த் சொசைட்டி, ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் என்ட்ரன்ஸ், ஜங்கல் மங்கல் ரோட், நியர் பட்டிப்பாடா, பாண்டு வெஸ்ட், மும்பை, மகாராஷ்டிரா. தேவ செய்தி சுவிசேஷகர் டி. ஸ்டீஃபன் அவர்கள், தேவனின் அன்பு ஊழியங்கள், சென்னை. மேலும் விவரங்களுக்கு 9903073799 மற்றும் 042454547999. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 0424545799 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.